எப்படி திமுக சங்கடப்பட்டு அவங்களுக்கு அசௌகரியமான விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணாங்களோ அதே வேளை இன்று தாவேக்கும் உள்துறை அமைச்சர் என்ன செய்கிறாரு இன்றைய முதலமைச்சர் விஜய் கேட்டார். இப்ப அதே கேள்வி தான் நானும் கேட்கிறேன். இன்றைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உள்துறை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் பேச மறுக்கிறார்? வழக்கில் எத்தனை பேர் குற்றவாளிகளை கைது பண்ணிருக்கோம், எத்தனை பேர் மேல சார்ஜ் ஷீட் போட்டிருக்கோம், எவ்வளவு நடவடிக்கை துரிதமா நடக்குது, இங்க பண்ண அடிப்படை என்ன பண்ணுது, இதைத்தானே மக்கள் எல்லாரையும் பார்த்து படிக்கணும். அதெல்லாம் தப்பே கிடையாது. சட்டமன்றம் அப்படிதான் இருக்கும். எதிர சிலர் பார்த்து படிக்கணும், நீங்களும் பார்த்து படிக்க உரிமைகள் இருக்கு. ஆனால் அதை கூட நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்ப யார் தான் செய்வாங்க? 110 விதியின் கீழே அமைச்சர் விளக்கம் கொடுக்குறப்ப உரிமை மீறல் பிரச்சனையும் அது முடிந்ததுக்கு பிறகு எடுக்கிறதா? நீங்க 2011 தான் அந்த வழக்கு நான் தொடுக்கிறேன். நீங்க அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதாவோட ஆட்சி காலம் ஆனங்குளத்தில் சீமான் அவர்களை நிப்பாட்டலான்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சீமான் எத்துக்கு வராங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சீமான விஜய் அவர்களை அடிக்கிறதுக்கு சீமான் சரியான ஆள் சட்டமன்றத்தில் இறக்கி விடுங்கன்னு கூட கணக்கு பண்ணலாம். பார்க்கின்ற மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, என்னப்பா விஜய் போட்டு அடி பிரிக்க வேணாமா இவங்க எல்லாம் திமுக ஆட்களை வேடி பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு அவங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்களுக்கே ஒரு மனச்சோர்வு ஏற்படுது. தலைவர் இவ்வளவு சோகமா இருக்காரு அப்படின்னு சோர்வு ஏற்படுது. அதனாலதான் லைவ் கட் பண்ணுங்க. அதிமுக ஆட்கள் எல்லாம் இங்க வந்துருங்க. 90% பேர் வந்துருங்க. இங்க வந்துட்டீங்கன்னா அவர் சார் ஆதவர்ஜனோட கணக்கு என்பது மும்முனை போட்டியாக இருப்பது ஆபத்துன்னு பார்க்கிறார். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஜெகதீஷ் அருண் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சட்டப்பேரவை நிகழ்வுகள், அதாவது 110 விதியின் கீழே தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் விளக்கம் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய விஷயங்கள் முன்னெடுங்க அப்படின்னு சபாநாயகர் பேசுகிறாரு ஜெயசிட்டி அவர்கள். ஆனால் விடாமல் எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா இல்லை உரிமை மீறல் பிரச்சனை இன்றைக்கே பேசணும். இல்லைங்க, நீங்கள் உரிமை மீறல் பிரச்சனையை அந்த அவர்ஸில் எடுத்துக்கலாம், ஒன்று பிரச்சனை இன்றைக்கே அதை எடுத்து பேசலாம், முதல்ல அமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 110 விதியின் கீழே அமைச்சர் விளக்கம் கொடுக்குறப்ப உரிமை மீறல் பிரச்சனையும் அது முடிந்ததுக்கு பிறகு எடுக்கிறதா இல்லை எப்படி, அதை உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். ஏன்னா முதல்ல சட்டப்பேரவை நேரடி தொடர்பாக வழக்கு தொடுத்து, அதனால தான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட. நிச்சயமாக சார், நீங்கள் சட்டப்பேரவை நேரடி ஒளிபரப்பு குறித்து கேட்டதுனால நீங்கள் 2011 தான் அந்த வழக்கு நான் தொடுக்கிறேன். நீங்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதாவோட ஆட்சி காலம். நீங்கள் டிலேடு வெர்ஷன்ஸ் இருக்கும். நியூஸில் நீங்கள் சில காட்சிகளை கிளிப்பிங்ஸை மட்டும் தான் பார்க்கலாம். நீங்கள் 11 மணிக்கு அதை பிரேக் ஆகும், சட்டமன்றத்தில் இது பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வெர்ஷன் நீங்கள் பார்க்க முடியும். எப்போ பார்க்கலாம்னா இரவு அவர்களுடைய தொலைக்காட்சி ஒன்றில் மட்டும் இரவு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். எங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமாம், கொடுப்பாங்க. நீங்கள் போய் செக்ரட்டரி போய் கலெக்ட் பண்ணணும். அது யார்கிட்ட அதை கலெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த சிடிஎல் அன்றைக்கி வீடியோ கேசட் அதை எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் டிஎஸ்பி ரேங்கில் இருக்க ஒருத்தர் கொடுப்பாங்க. அவர் உட்காந்து எடிட் பண்ணுவார். என்ன எடிட் பண்ணுவார்? எதிர்கட்சிகள் பேசுகிறதில் அதை கட் பண்ணுவார். கட் பண்ணி தூக்கி போடுவார். நைட்டு பார்க்க நமக்கு என்னப்பா இந்த சட்டமன்றத்துக்கு அதிமுக மட்டும் தான் வந்திருப்பாங்க போல இருக்குது, திமுக யாரும் வரவே இல்லை போல இருக்குது, காங்கிரஸ் யாரும் வரவே இல்லை போல இருக்குது, அப்படி தான் ஒரு தோற்றம் ஏற்படும். அந்த அளவிற்கு தான் சட்டமன்றம் என்பது இருந்தது. ஸோ நீங்கள் காலையிலேருந்து என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் நீங்கள் சில பேர் குறிப்பிடுதல் பாவம் செய்தியாளரோட மிகப்பெரிய சிக்கல்னு கேட்டிங்கன்னா முக்கியமான செய்திகள்லாம் குறிப்பிடுதணும், உள்ள ஃபோன் பேச முடியாது, வெளியே அப்பா இந்த ஃபோன் வந்துருச்சு பிரேக் பண்ணுங்கள், சில காட்சிகள் நாங்கள் எடுத்து அனுப்புகிறோம். இப்படித்தான் சட்டமன்றம் இருந்தது. இதை பார்த்துட்டு தான் நாங்களாம் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு போராடணும், மக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்தணும், அதுக்கு பிறகு சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்ப வேண்டும். எங்களுடைய இதை எடுத்த போது அவங்க சொன்னாங்க இது மற்ற மாநிலங்களில் இது ஏற்கனவே சட்டமன்ற நேரடி ஒளிபரப்பு நடந்துட்டு இருக்கு. அப்பொழுது கேரளாவில் சிஎம் ஆஃபீஸ் கூட 24/7 லைவாக இருந்துச்சு. லோக்சபா ராஜ்யசபா டிவியை வச்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் சொன்னோம். அதெல்லாம் ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இது ஏன் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போது அதிமுக சொன்ன வித்தியாசமான பதில் என்பது வி நீட் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டி. எப்படி லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டி கொண்டு வரணும். ஒரு 60 கோடி ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. 60 கோடி ரூபா ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஆளுநர் உரை என்பது எல்லா ஆட்சி காலங்களும் வந்துட்டு தான் இருக்கு. நேரடியாக டிடியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பொதிகையில் பார்க்குறோம், அது பார்த்துட்டு தான் இருக்கும். இதுக்காக பிரத்யேகமாக நாங்கள் வாங்கணும்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே ஆளுநர் உரை என்பது ஏற்கனவே லைவாக தான் போயிட்டு இருக்கு. அதனால நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்லை, நீங்கள் இருக்கிறத எடுத்து போட்டால் போதும் அப்படிங்கிறதா. இன்னொன்று நம்ம டிலேடு வெர்ஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு, கட் பண்ணி போடுறாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு நாங்களாம் வாதாட்டோம். ஒரு சமயத்தில் என்ன ஆயிடுச்சு, அந்த வழக்கில் இது சபாநாயகர் முடிவுக்கு உட்பட்டது, அதனால நீங்கள் சபாநாயகர் தான் முடிவு சொல்லணும்னு சொன்னாங்க. நாங்கள் போய் சபாநாயகர்கிட்ட போய் பேசினா அவர் என்ன சொல்லுவார்னா இது கோர்ட்டில் இருக்குது. ஏன்னா சட்டமன்றத்தில் சில பேர் கேள்வி எழுப்புவாங்க. நாங்கள் போய் அப்பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொருளாளராக இருக்கார், அவரை பார்த்து நாங்கள் பேசுகிறோம். எங்களுடைய வழக்கில் தான் விஜயகாந்த் அவர்கள் சேர முயற்சி செய்கின்றார். அவரை பிடி கிருஷ்ணசாமி தோழர்களை போய் பார்க்கின்றோம், கம்யூனிஸ்ட் தோழர்கள், சிபிஐ தோழர்கள், சிபிஎம் தோழர்கள், இப்படின்னு பல்வேறு கட்சியினரை பார்த்து 2014 வாக்கில் போய் மனுவாக கொடுக்குறோம். அப்போ திமுக தலைவர் சொல்கிறாரு நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் நிச்சயமாக செய்வோம், நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் செய்வோம். அதற்கு முன்னாடி நீங்கள் சில குறிப்புகள் படிச்சிங்கன்னா அதிமுக கேட்டிருப்பாங்க ஏங்க லைவ் பண்ணலன்னா அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு துரைமுருகனே பேசியிருப்பார். இப்படி தான் இருந்தது. 2 ஆட்சி காலருமே அப்படி தான் இருந்துச்சு.
2011 2021 வரைக்கும் அது கிடையாது. 2021ல அவங்க திமுக தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, சட்டமன்றத்தை நாங்கள் நேரடியாக ஒளிபரப்புவோம். நான் ரொம்ப பெருமையா பரவாயில்ல நம்ம விஷயம் வந்திருக்குன்னு சொல்லி பெருமைப்பட்டேன். திமுக அந்த பிறகு வரவும் செய்தது. எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா, ஆளுநர் வரை ஏற்கனவே வந்துட்டு இருக்கு. கேள்வி நேரம் வந்தது. கேள்வி நேரம் வினா. நீங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு எம்எல்ஏக்கள் கேள்வி கேட்கறதுக்கு அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க. அது நேரடியாக ஒளிபரப்பு வந்துச்சு. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள்ல ஒரு சிக்கல் எழுந்தது. என்னன்னா, திமுகவிற்கு சங்கடமான விஷயங்களை எதிர்க்கட்சி தலைவர்கள் எழுப்பும் பொழுது, எடப்பாடி பழனிசாமி எழுப்பும்போது டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. என்ன சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரு தெரியாது. இதற்கு இந்த தரப்பு என்ன பதில் சொன்னது அதுவும் தெரியாது. செய்தியாளர்கள் மறுபடியும் செய்திகளாக எழுத வேண்டும், இல்லை வந்து பிரேக்கிங்காக போடணும். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு தவிர அவர் நேரடியாக என்ன பேசினாருங்கிறது தெரியாது. இப்படித்தான் போய் கொண்டிருந்தது. பட் ஆனால் முன்னை விட நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக எவ்வளவோ பெட்டர்னு சொல்லி சொல்லுவேன் நேரடி ஒளிபரப்பில். இவங்க வந்த பிறகு முதல் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம்லாம் நேரடியாக ஒளிபரப்பு வந்துச்சு. நம்ம பார்த்தோம். சபாநாயகர் ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி எந்திரிக்க வச்சது எல்லாமே பார்த்தோம். ரொம்ப பரவாயில்ல, நல்ல விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு உண்மையிலே நான் பாராட்டினேன். இந்த மாதிரி சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சது ஒரு நாள் நடந்தது. 2வது நாள் மேகதாதுக்காக சிறப்பு தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க. முதலமைச்சர் பேசினார், எதிர்க்கட்சி தலைவர் பேசினார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. என்னங்க இது ஒரு திரும்ப குழப்பமா இருக்கே அப்படின்னு சொன்னா, இல்லை ராஜ்மோகன் அவர்கள் வெளியே வந்து சொல்றாரு, எனக்கே தெரியாது, நான் வெளியே வந்தா கேட்டேன், தொழில்நுட்ப பிரச்சனையா இருந்ததா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனால் நான் பல செய்திகள் கேட்கும், என்னங்க மீண்டும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தொடர்ந்து சொல்றேன். நான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு செய்தியாளர் கேட்கும்போது, சார் வேணும் தான் சார் கட் பண்ணாங்க. ஏங்க வேணும் கட் பண்ணாங்க? நீங்க வந்து அன்னைக்கு திமுக வாயை திறந்து பேசுங்க சிஎம் ஏற்கனவே போர்டு கொண்டு வர்றாங்க. கடுமையான கேள்விகளை எழுப்புறாங்க. சிஎம் பேசுவாரா கடுமையான கேள்வி எழுப்புறாங்க. மிக குறிப்பாக திமுகவுடைய எம்எல்ஏ ஆஸ்டின் அவர்கள் 15 நிமிஷம் பேசியிருக்கார். அவர் 15 நிமிஷம் பேசியிருக்கார். ஆனால் அடுத்த நாள் ஒரு சேனல்ல போட்டாங்க, வெறும் 30 செகண்ட் மட்டும் தான் கிளிப்பிங் போடுறாங்க. அவர் பல கேள்விகளை கேட்கிறார். எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா, ரூட் ஜெகதீஷ் ஒருத்தர் இருக்காராமே, அவர் மாஃபியா கும்பலாங்கிற அளவுக்குலாம் அவர் கேட்டிருக்கார். சட்டமன்றத்துக்குள்ள நடந்திருக்கு இது எல்லாமே. இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் பேச போறாங்க அவங்க. நம்ம இதை வெளியே காமிக்க கூடாது. நமக்கு எப்படி திமுக சங்கடப்பட்டு அவங்களுக்கு அசௌகரியமான விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணாங்களோ அதே வேளை இன்று தாவேக்கவும் செய்கிறது. இதையெல்லாம் வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பல பேர் என்ன சொல்றாங்க, எப்பொழுதும் போல வந்து ஒளிபரப்பு செய்ய வேண்டியதுதான் சார். இன்னொன்னே தொழில்நுட்ப போன கூட்டத்தொடர்ல, அதாவது முதல் கூட்டத்தொடர்ல நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் நடக்கும்போது கூட்டத்தொடர்ல இது வரைக்கும் பொதுமக்களும் சட்டமன்றம் பார்க்கவே மாட்டாங்க. விஜய் அவர்கள் போறதுனாலே இன்னைக்கு எல்லாம் விழுந்தடிச்சு பாக்குறாங்க, சினிமா பாக்குற மாதிரி மக்கள் பாக்குறாங்கன்னு இதே கும்பல் தான் பெருமையா பேசிச்சு. இதே தாவேக்க கும்பல் தான் பெருமையா பேசுறாங்க. அப்ப இப்பயும் விட வேண்டியதானே? உங்களை பாக்குறாங்கல்ல, சிஎம் பாக்குறதுக்கே மக்கள் பாக்குறாங்கல்ல, சிஎம் என்ன பேச போறான்னு பாக்குறதுக்கே பாக்குறாங்கல்ல, அப்ப விட வேண்டியதானே? அப்ப எதிர்கட்சிகள் எப்படி செயல்படுறாங்க, ஆளுங்கட்சி எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையா காட்ட வேண்டியதானே? ஆனா என்ன சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா, இவங்க எல்லாரும் விஜய் அப்படிங்கிற சினிமா பிம்பம் அடிச்சு தூள் கிளப்பும், பரண்டி போட்டு அடிக்கும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அவர் இப்படியே சோர்வா இருக்காரு. ஏன் சார் இவ்வளவு சோர்வா இருக்கீங்க எல்லாரும் கேட்குறாங்க. அப்பயும் சோர்வா தான் இருக்காரு அவர். இவ்வளவு சோர்வா இருக்கும் பொழுது பார்க்கின்ற மக்களுக்கு ஏன் முதலமைச்சருக்கு ஒரு பெரிய ஜோஸே இல்லையே? சார் ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காதீங்க. நான் என்ன நடிகைன்னு சொன்னா கூட சில பேர் தப்பா எடுத்துக்கோங்க. திரைத்துறையை சேர்ந்தவர்கள் அவருடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். எவ்வளவு குஷியா அவங்கள மீட் பண்றாரு. அது சிம்ரன் அவர்கள் குடும்பத்தோட வந்தாங்க, சமந்தா வந்தாங்க, பல நடிகர்கள் வந்தாங்க, நடிகைகள் வந்தாங்க, இயக்குநர்கள் வந்தாங்க. அதில் எவ்வளோ அவரோட உடல் மொழியை பாருங்க. ஃபோட்டோ தான் நான் சொல்றேன், ஃபோட்டோ தான் போடுறாங்க. அதில் எவ்வளோ சந்தோஷமா இருக்காரு. ஆனால் சட்டமன்றத்திற்குள் போகும்பொழுது எதற்கு இவ்வளோ சோகமா இருக்காரு அவரு? அவர் ஜெயிச்சுட்டு தானே உட்கார்ந்துருக்காரு. ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம் சார். அது வந்து வீடா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், இல்லை சட்டப்பேரவையா இருக்கட்டும், அதை வந்து இன்னும் சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் என்ன நம்ம மாப்பிள்ளை இன்னும் மிங்கிள் ஆகல. அதே தான் நான் சொல்றேன். நம்மளுடைய ரிலேட்டிவ் நம்மகிட்ட மிங்கிள் ஆகல. அவர் வந்து நம்மளை வந்து அவர் மாப்பிள்ளையை பார்க்குறோம், ஆனால் அவர் நம்மகிட்ட மிங்கிள் ஆகல. அந்த இது உண்டு. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இது அந்த 6 மாதம் டைம் பிறகு இது போன்று அந்த சூழல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சார் நீ எல்லாத்துக்கும் 6 மாசம் இது என்ன எனக்கு புரியவே இல்லை. இல்லை அவருக்கு ஒரு நான் தேர்தல் அறிக்கை நான் 2000 எப்போ காசு கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். அதெல்லாம் நான் கேட்கல. சந்தோஷ் சிரிங்கன்னு தான் சொல்லி சொல்றேன். நீ சொல்ற அதே இதில் மாப்பிள்ளை கல்யாணம் போது கொஞ்சம் சிரிங்க, மாப்பிள்ளை சிரிங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் சார், மாப்பிள்ளை சிரிங்க சார், பொண்ணு நல்லா சிரிக்கிறாங்க சார், மாப்பிள்ளை சிரிக்க சொல்லுங்க சார், எதிரே செல்வங்கள சிரிச்சு ஜாலியா இருக்காரு சார். அதே தான் நானும் சொல்றேன். அது ஒரு புது இடம். எவ்வளவு நாளைக்கு புதிய இடம், புதிய முதல்வருக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பேன் சார். இன்னொன்னு நான் என்ன கேட்கலாம், ஒரு சின்ன திருத்த தாவேக்க கும்பல்னு நீங்க சரி சார், தாவேக்க கூட்டம், தாவேக்கோட ரசிகர்கள், தாவேக்கோட உறுப்பினர்கள், தொண்டர்கள் எப்படி வச்சுக்கல சார். ஏன்னா இப்போ வந்து ஏன் அதை ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க சார். நான் ஏன் சொல்றேன்னா, இதே உறுப்பினர்கள் இல்லை இதே தொண்டர்கள் தான் என்ன சொன்னாங்க, சட்டமன்றத்தையே இப்பதான் மக்கள் வந்து அவ்வளோ விழுந்தடிச்சு பாக்குறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் உள்ள போனதுனால காரணம்னு ஒரு விஷயம் சொல்றீங்கல்ல, அப்ப தொடர்ச்சியா காட்ட வேண்டியதானே, அது ஏன் மறுக்கிறீங்க? நிச்சயமா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க விரும்புறது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதற்கான வேலைகளை வந்து துரிதமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்ட்டு
தீவிரமா அந்த சார் கலந்தாலோசனை பண்ணணும் தான் நானும் நினைக்கிறேன் சார். பண்ணட்டும். இன்னைக்கு காலையில நான் கேள்விப்பட்ட செய்தி என்பது எதிர்க்கட்சியாளர் எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்யும் வரை இன்னைக்கு வரல. அந்த பக்கம் கேமராஸே எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு நண்பர் எழுதியிருக்காரு. எனக்கு உண்மையா பொய்யான்னு தெரியாது. அவர் என்ன சொல்றாரு ஜேசிடிஐ அந்த விஷயத்துக்கு ஆ. அப்ப அது ரொம்ப வந்து முக்கியமான விஷயமா வந்து இன்னைக்கு நடந்தது. ஆ. அதாவது வழக்கமா பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு தான் வந்து வாக்குவாதம். ஆமா, ஆமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபாநாயகருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவரு அவர்கள். 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆக்ரோஷமான வார்த்தை போர்கள்லாம் ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவர் எவ்வளவு சொல்றாரு, அமைச்சர் பேசி முடிக்கட்டுங்க, முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க பேசுங்க. ஏன்னா இப்ப 110 விதியின் கீழ அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்காரு, அதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு எவ்வளவு சொல்றாரு. அவரை பேச விடாம வந்து நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்களா, நீங்க வந்து திரும்ப திரும்ப பேசுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர் 110 விதியின் கீழ் அது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய, ஆமா. அதுக்காவது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே போன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதி காத்து, ஏன்னா 110ங்கிறது உடனே வந்து ஜெயலலிதாவோட ஞாபகம் தான் வரும். ஆமா சார், ஆமா. அடே, முதல்ல அவங்க தான் வரும். அந்த அவர்களுக்காவது கொஞ்ச நேரம் வந்து அமைதி காத்திருக்காமே அப்படி ஒன்று கேள்வியும் எழுப்பப்படுகிறது. சபாநாயகர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த விஷயத்தில் உங்களோட பார்வை? இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி அவர் காத்து இருந்திருக்கலாம். எனக்கு உண்மையில நமக்கு ஃபுல் வெர்ஷன் நான் பார்க்கல. என்ன நடந்துச்சு, எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கல. இன்னொன்னு, நீங்க பொதுவாக நீங்க கேட்கப்படுகின்ற கேள்வி, எதிர்க்கட்சி தலைவருக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய கேள்விக்கும் பதில் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. இன்னொன்னு, நீங்க துறை சார்ந்து கேட்கப்படுகின்ற கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்கிறார்களான்னு கேள்வியாக இருக்கிறது. நீங்க வந்து எல்லாத்துக்கும் ராஜ்மோகன் பதில் சொல்லுவார், இல்ல வந்து ஆதவ அர்ஜுனா பதில் சொல்வார் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வச்சிருக்காங்க. இப்போ நீங்க அடுத்ததாக நீங்க சட்டமன்ற கூட்டத்தொடரில் பட்ஜெட் தாக்கல் இருக்கிறது. பட்ஜெட் தாக்கல்ல ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் பேசணும். அன்னன்னைக்கு மானிய கோரிக்கை அன்னைக்கு பேசியாகணும். இல்ல எல்லாத்தையுமே எங்க ராஜ்மோகனே பார்த்துக்குவாருன்னு சொல்ல போறாங்களா, இல்ல எல்லாத்தையும் எங்க ஆதவ அர்ஜுனா பார்த்துக்குவாருன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. இல்ல அந்த மாதிரி போக மாட்டாங்க. அந்த மாதிரி தெரியல சார். இது நடந்தால் சார் நான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் இருக்கும் பொழுது உள்துறை அமைச்சர் என்ன செய்கிறாரு இன்றைய முதலமைச்சர் விஜய் கேட்டார். இப்ப அதே கேள்வி தான் நானும் கேட்கிறேன். இன்றைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய, உள்துறை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் பேச மறுக்கிறார்? இவ்வளவு கேள்வி கேட்கப்படுகிறது. அவங்க வந்து வாயை திறந்து பேசுங்க சிஎம்னு சொன்ன பிறகும், இப்ப நீங்க வேறொரு சிஎம் எவ்வளவு பெரிய கோவம் வந்திருக்கும், அவர் எவ்வளவு பேசியிருப்பார், நாங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோம், என்னென்ன செய்ய போறோங்கிற சொல்லியிருப்பாருல்ல. ஆனா இவர் செய்ய சொல்ல மாட்டேங்கிறார்ல. அப்ப ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னா, இதே விஷயத்தை முன் வச்சு தான் அவர் வந்தார். விமன் சேஃப்டி என்னோட பிரையாரிட்டின்னு சொல்லி சொன்னார். அப்ப எதிர்கட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகமா ஒரு ஜனநாயகத்தை வந்து கொடுக்குறாரு. ஏன்னா பேசுவதற்கு இதே போன்ற சார், ஏன்னா ஆளுங்கட்சி யாரும் பேசவே மாட்டாங்களா சார்? அப்ப கொடுத்தானே ஆகணும். தன்மீதான பாக்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவது இருக்கணும்ல சார். தன்மீதான விமர்சனத்தை கூட அவர் வந்து அனுமதிக்கிறார். சார் அனுமதிக்கல சார், பேச தெரியல. நான் அப்படிதான் சொல்லுவேன். பதில் சொல்ல தெரியலன்னா அனுமதிச்சானே ஆகணும். நீங்க பேசணும் சார். நீங்க சார் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு இப்ப நீங்க இதே இடத்துல நான் சொல்றேன், நீங்க அவர் ஒரு ஜெயலலிதா ஆகுறதற்கோ இல்ல கலைஞர் ஆகுறதற்கோ நீங்க டைம் ஆகும்னா நான் ஒத்துக்கிறேன். எத்தனை வருஷம் வேணாலும் ஆகட்டும். ஆனா அதுக்காக அப்படியே அமைதியாவே இருப்பாங்களா? இவங்க என்ன சொல்றாங்க, எங்க வெற்றி தலைவர் கடைக்கண் பார்வைக்கா நாங்கெல்லாம் காத்திருக்கிறோம். சார் ஏன் காத்திருக்கீங்க? பேசுங்க. உங்களுக்கு பேச தெரிஞ்சா நீங்க பேசுங்க. எது காத்துட்டு இருக்கணும்? பொறுமை கடலை விட பெரியது. சார் உங்களோட முதலமைச்சர் குறித்து ஒருத்தர் தப்பா பேசுவார், நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். இல்ல எங்களுடைய முதலமைச்சர் குறித்து தப்பா பேசுவாங்க, நான் பார்த்துட்டே இருப்பேன் அவர் சொல்லுவீங்களா நீங்க? பொறுமை இதுக்கு பேர் பொறுமை இல்ல சார். இதுக்கு பேர் பதில் சொல்ல தெரியாத தனம். அவ்வளவுதான். என்கிட்ட பதிலே இல்ல பேசுறதுக்கு. எனக்கு இன்னொன்னு கேள்வியே புரியல. இப்படி கூட நான் சொல்லுவேன். கேள்விக்கு பதில், கேள்வி என்னன்னு தெரிஞ்சாதானே நான் பதில் சொல்லுவேன். கேள்வி எனக்கு புரியல, அப்புறம் எப்படி நான் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்? கேள்வியை உள்வாங்குங்க, பேசுங்க. இதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ராஜ்மோகன் அவர்களால் எழுதி கொண்டு வர முடியும்னா நீங்கள் எழுதி கொண்டு வாங்க. இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம், காவல்துறையில் என்ன பண்ணிருக்கோம், இந்த வழக்கல் நடந்துச்சு, 12 வழக்கல் நடந்துச்சா, அந்த வழக்கில் எத்தனை பேர் குற்றவாளிகளை கைது பண்ணிருக்கோம், எத்தனை பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்கோம், எவ்வளவு நடவடிக்கை துரிதமாக நடக்குது, சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன பண்ணுது, இதைத்தானே மக்கள் எல்லாரையும் பார்த்து படிக்கட்டும். அதெல்லாம் தப்பே கிடையாது. சட்டமன்றம் அப்படிதான் இருக்கும். எதிர சிலர் பார்த்து படிக்கிறோம், நீங்களும் பார்த்து படிக்கிற உரிமைகள் இருக்கு. ஆனால் அதை கூட நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்ப யார் தான் செய்வாங்க? அப்ப எல்லாத்துக்கும் வேற ஒருத்தர் தான் பதில் சொல்லுவாருங்கிறது எப்படி சரியாகும்னு கேட்கிறேன் நான். இது போக போக வந்து சரி செய்யப்படுகின்ற இந்த நம்பிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஏற்படுத்தி வருகிறார். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இப்போ உடனடியாக அவர்கிட்ட வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பது என்பது பார்த்தீங்கன்னா சார் அளவுக்கு அதிகமே இல்லை சார். நான் சொல்றது அடிப்படையான எதிர்பார்க்கிறேன், அவ்வளவுதான். ரொம்ப சார் ஒரே முதல்வர் குறித்து இவ்வளவு பேசும் பொழுது ஒரு வார்த்தை எந்திரிச்சு இதற்கு ஒரு பதில் சொல்லிட்டு உட்கார போறீங்க, அவ்வளவுதானே. நீங்க அதான் சொல்றீங்களா, உங்களுக்கு உடனடியாக பதில் தெரியாது, நான் வீட்டுக்கு போய் தான் ஒரு லெட்டர் போடுவார், அது ஓகே. வெள்ளிக்கிழமை சொன்னதுக்கு திங்கக்கிழமையாவது சொல்லுங்க. இல்லை நான் எல்லாத்தையும் செவ்வாய்க்கிழமை தான் பேசுவேன், செவ்வாய்க்கிழமை தான் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியாதுல்ல. கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நீங்கள் வந்து மேதாதுக்கான தீர்மானம் கொண்டு வந்த பிறகு இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதுன்னா இடையில் நான் பார்த்து கொண்டே தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு குறிப்பெழுதுறவங்க குறிப்பு எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க பதில் எழுதி கொடுப்பாங்க, நான் செவ்வாய்க்கிழமை பேசுவேன் அப்படின்னு அவர் இருக்கார். அப்படி நீங்கள் இருக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக அப்படியே இருக்க முடியும். நான் சொல்கிறேன், இது வந்து இன்னொன்று கட் பண்ணுறதுக்கான லாஜிக் இதுதான். பார்க்கின்ற மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, என்னப்பா விஜய் போட்டு அடி பிரிக்க வேணாமா இவங்களெல்லாம், திமுக ஆட்களா, என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு
அவங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்களுக்கே ஒரு மனச்சோர்வு ஏற்படுது. ஏன் தலைவர் இவ்வளவு சோகமா இருக்காரு அப்படின்னு ஒரு சோர்வு ஏற்படுது. அதனாலதான் லைவை கட் பண்ணிடுறாங்க. இன்னும் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு, ரசிகர்களுடைய அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் நிறைவேற்றுவார். இதுக்கிடையில் வந்து துறை சார்ந்த அமைச்சர்கள் எப்போது பேசுவார்கள்னு கேட்டீங்க. இப்போ வந்து பட்ஜெட் தாக்கலில் பார்த்தீங்கன்னா பொது பட்ஜெட்டு, அதே போல் வேளாண் பட்ஜெட். வேளாண் பட்ஜெட்டை வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் தான் பேசுவார். ஆமா. அதற்கான அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சரும் பேசி தான் ஆகணும் இல்லைங்களா? மானிய கோரிக்கையில் இப்போ வந்து வேளாண்துறை அமைச்சர் வினோத் பேசிட்டு மற்ற அமைச்சர்கள்லாம் பேசாமல் இருக்க முடியாது. உறுப்பினர் கேள்விகள் கேட்பதை போய் தடுக்கவும் முடியாது. ஆமா. இதெல்லாம் வந்து சட்டசபையுடைய மரபு இல்ல சார், நான் வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆமா. நான் இந்த வாட்டி ஏன்னா இந்த நீங்க ஆரோக்கியமான புத்தாக்க பயிற்சி விவாதம் நடந்ததற்கு பிறகுதான் இந்த சட்டமன்றம் நடக்குது அப்படின்னா, இந்த கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்க வேண்டிய அவசியம் பெருசாலாம் இல்ல. என்ன பெருசா கேள்வி கேட்டுருவாங்க? இன்னும் சொல்லப்போனா, என்ன கேள்வி கேட்கப்படுதுங்கிறது முதல் நாளே உங்களுக்கு தெரியும். புதுசாலாம் கிடையாது. இல்ல அதையும் சொல்றாரு சபாநாயகர். ஆமா. நீங்க இந்த காலையில கொடுத்தீங்க, எனக்கு ஆமா. அது நான் நினைவு இருக்கு. ம். கொஞ்சம் பொறுத்துங்க. அவர் 110 விதியும் கீழ படிச்சிட்டு இருக்காரு. நல்லா தெளிவா சொல்றாரு. முன்னாள் முதலமைச்சர், அதே போல வந்து அவரும் எதிர்க்கட்சி தலைவர் இருந்தவர். கொஞ்சம் அமைதி காத்திருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாமே சொல்றாங்க. அது வந்து ஏன் அவசரப்பட்டா, என்ன அவசரம், எதுக்கு அவசரப்பட்டா? அவர் சபாநாயகர் மீது கோவப்படுறாரு. தெரியல சார் நமக்கு அவருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த அதிமுக கட்சியை கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கரையுது இல்ல கரைச்சிட்டு இருக்காங்க, ரெண்டுமே நடக்குது. இல்ல ஒரு கட்சியை வந்து அவ்வளவு சீக்கிரம் எந்த கட்சியுமே பண்ண முடியாது. அது ஆதவர்ஜுனா பேச்சிலே எனக்கு வெளிப்பட்டுடுச்சு. அது கரெக்ட் தான் சார். அதிமுக ஆனா வந்து அவ்வளவு சீக்கிரம் சார் விடுவாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த வேலைகளை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு கட்சி தலைவராக அவர் கண்டிப்பாக தாவேக மேல கடுமையான கோபம் இருக்கத்தானே செய்யும், கடுமையான அதிருப்தி இருக்கத்தானே செய்யும். அது இன்னொரு சொல்றாரு, அதிருப்தியை அதிமுக தாவேக இணைவது என்பது மிகப்பெரிய சக்தி. சார் அது அவர் சொல்றதுக்கான அர்த்தம் டைரக்டா அந்த மீனிங் இல்ல சார். 90% அதிமுக ஆட்கள் எல்லாம் இங்க வந்துருங்க, அதான் 90% பேர் வந்துட்டாங்க. வந்துருங்க. இங்க வந்துட்டீங்கன்னா அவர் சார் ஆதவர்ஜனோட கணக்கு என்பது மும்முனை போட்டியாக இருப்பது ஆபத்துன்னு பாக்குறாரு. இருமுனை போட்டி சேஃப்னு பாக்குறாரு. அந்த இருமுனை போட்டியில அதிமுகங்கிற கட்சி, தாவேக்கங்கிற கட்சி, ரெண்டு கட்சியும் சேர்ந்தா இயல்பாகவே பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். நான் சொல்றேன், முதல்ல நான் சொன்னேன் இல்ல, நீங்க வந்து மும்முனை போட்டியா இருக்கிறதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக அதிமுக சேஃப். மும்முனை போட்டியில தான் இவங்க ஏறி வர முடியும். ஆனா அந்த மும்முனைக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா ஆதவர்ஜன் ஒரு நல்ல கணக்கு பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, மும்முனை போட்டி வேண்டாம், அதிமுக காலி பண்ணிடுவோம், தாவேக்க திமுகன்னு இருப்போம், அப்பதான் நமக்கு சேஃப்னு அவர் பார்க்கிறார். அப்ப அதற்காக இந்த வேலைகள் நடக்கும் பொழுது அதிமுக கட்சி இயல்பாக வருகிறது. நீங்கள் வந்து கரைக்கிற வேலைகள் ரெண்டுமே சேர்ந்து நடக்கின்ற காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா கோபம் இருக்கத்தான் செய்யும். அந்த கோபத்தை வெளிக்காட்டுறதுக்கு மேபி இந்த சட்டமன்றத்தை அவர் பயன்படுத்திக்கவும் செய்யலாம். இல்ல தான் ஒரு எல்லாரும் என்ன சொல்றீங்க, இவர் வந்து கரிஸ்மா இல்லாத லீடர், பேச மறுக்கிற ஏதோ சொல்றீங்கல்ல, அதெல்லாம் இல்லைங்கிறத உடச்சு காட்டுறேங்கிறதுக்கான ஒரு சவாலை கூட அவர் எடுத்திருக்கலாம். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. ஆமா, எடப்பாடி பழனிசாமி தான் வாக்களிச்சிருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தான் தாவேகா வந்து லீடு எடுத்திருக்கு. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அவரை வந்து நம்ம சார் நான் குறைச்சு மதிப்பிடல, கீழே இறக்க முடியாது. நான் குறைச்சு மதிப்பிடல சார். ஆனா அந்த கட்சியோட நிர்வாகிகள் குறைச்சு மதிப்பிடுறாங்கல்ல. எம்எல்ஏக்கள் சொல்றேன், நீ எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப அவங்களோட நினைப்புல என்ன, இனிமேல் அதிமுக எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் வெளியே போவாங்க. நீங்க வந்து விஜயபாஸ்கர் எவ்வளவு காலம் பயணிச்சாரு? நீ புதுக்கோட்டையில் நின்னாரு, அதற்கு பிறகு தோற்றாரு. நீ மருத்துவ அமைச்சர் கொடுத்தாங்க ஜெயலலிதா அவர்கள். அதுக்கு பிறகு ஒரு விராலிமலைனா விஜயபாஸ்கர் எந்த ஆட்சி வந்தாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு இருந்தார். அப்ப அப்படிப்பட்ட விஜயபாஸ்கர் அவர்கள் விராலிமலை தூக்கிட்டு நான் வேற கட்சிக்கு போறேன்னு சொன்னார் அப்படின்னா, அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, அதிமுகவிற்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை. சார் எடப்பாடி இன்னைக்கு இருக்கலாம் போகலாம், அதெல்லாம் வேற சார். அதிமுக எதிர்காலம் இல்லைன்னு ஒரு இடத்துக்கு போறாங்கல்ல, மரகதம் குமரவேலா இருக்கலாம், இல்ல பெருந்துறை அவருக்காக இருக்கலாம், நீங்க எல்லோருமே இல்ல இசக்கி சுப்பையாக இருக்கலாம், அமைச்சர் இருந்தவர் தானே, ஆலங்குளத்தில் பெரிய கோலச்சீட்டு இருந்தவர் தானே. அப்ப அந்த மாதிரி நபர்கள் அப்படி யோசிக்கிறாங்கன்னா அதற்கு அர்த்தம் இனிமேல் இரட்டை இலைக்கு எதிர்காலம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நான் சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றேன் சார், மக்கள் இவர்கள் மேல வைத்த நம்பிக்கை இன்னும் இருக்கின்றது. 1 கோடி 4 லட்சம் பேர் இரட்டைக்கு வாக்களிச்சிருக்காங்க, 1 கோடி 30 லட்சம் பேர் கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை இவர்களுக்கு இல்லை. நான் தான் சொல்றேன், எம்எல்ஏக்களுக்கு இல்லை, விலகி போகின்ற நிர்வாகிகளுக்கு இல்லை, விலகி போன நிர்வாகிகள் எல்லாருக்கும் விலகி போன நிர்வாகிகளுக்கு இல்லை. அப்ப அது வந்து என்ன பண்றாங்க, தொடர்ச்சியாக இந்த வேலைகளை பார்த்துட்டே இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி கோவப்படுத்தான் செய்யும். அது நடக்கும். ஒரு தொண்டருடைய தற்கொலைக்கு பிறகு வேற விதமான கணக்குகளை அவங்க வந்து தீவிரப்படுத்துறாங்க. அந்த ஒரு தகவலும் வருது அதிமுக தொண்டருடைய. இயல்பாகவே பண்ணி தான் சார் ஆகணும். நீங்க கட்சியை மறுபடியும் வளர்க்கணும், கட்சியை மீட்டெடுக்கணும், நீங்க அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு அவங்களை தயார்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க பாக்குறீங்க ஐடியில் ரொம்ப போரா இருந்தாங்க, இன்னைக்கு ஐடிவிங்களை நிறைய சரியான ஆட்களை போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவை கடுமையாக விமர்சிக்கிறது, ரொம்ப சினிமாட்டிக்கா விமர்சிக்கிற வேலைகளை அதிமுக ஐடிவிங் தான் பண்ணுது. அறிக்கையே ரொம்ப ஸ்பீடா வருது. அதிமுக ஐடிவிங் சொல்றேன் இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட மேபி அஜித் ரசிகர்கள் யாரத்துக்கு உள்ள போட்டிருப்பாங்கன்னு தெரியல. விஜய் அடிக்கிறதுக்கு அஜித் ரசிகர் தான் சரியான ஆளும் தூக்கி உள்ள போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துட்டு, திமுக ஐடிவிங் கூட அதிமுக ஐடிவிங் ரொம்ப சிறப்பாக செயல்படுது. அப்போ ஒவ்வொரு இடத்துல மாற்றங்கள் நடக்கத்தான் செய்யும், அதற்கான வேலைகளை அதிமுக செய்யத்தான் செய்யும். அதிமுக சொல்றது எடப்பாடி பண்ண தான் செய்வார். ஆனால்
இவர்கள் வந்து அந்த நபர்களை உள்ளே வைப்பதில் அவருக்கு சிக்கல் இருக்கின்றது. அவங்க வெளியே போறவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த கட்சியை வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதில் சில சிக்கல்கள் இருக்கின்றது. அதை ஸ்திரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. கட்சியை ஒட்டுமொத்தமாக மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சில வெற்றிகள் அவருக்கு தேவைப்படுகிறது. இந்த 6 இடைத்தேர்தல்ல ஒரு தொகுதி 2 தொகுதி இல்லைன்னா 5 தொகுதி உங்களோட தொகுதி. அதுல அவங்க அதிமுக ஜெயிச்சுட்டாங்க. ஒரு தொகுதி 2 தொகுதி ஜெயிச்சுட்டாங்கன்னு கூட அவங்க மீண்டு எழுந்துட்டாங்க அப்படின்னு மக்களோட பார்வையில் இருக்கும். இப்போ அந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு பொது வேட்பாளர் தாவேக்காவுக்கு எதிர்ப்பாக நிப்பாட்டுவதற்கான முயற்சிகள் நடக்குதா? பொது சார், வேட்பாளர் சார் ஆலங்குளத்துல சீமான் அவர்களை நிப்பாட்டலான்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு சீமான் ஏத்துக்கு வராங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா இப்படி கணக்கு பண்ணலாம். சீமான விஜய் அவர்களை அடிக்கிறதுக்கு சீமான் சரியான ஆள். அப்ப சட்டமன்றத்தில் இறக்கி விடுங்கன்னு கூட இவங்க கணக்கு பண்ணலாம். ஏன்னா அவர் வெளியில எனக்கு தெரிஞ்சு திமுக தொடரல பெருசா விஜய் அவர்களை. ஆனா சீமான் எவ்வளவு தாக்குனாரு அப்படிங்கிறது தெரியும். அப்ப சீமான உள்ள அமிச்சா ஏன் சரியாக இருக்குமே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு கூட இந்த ஒரு கணக்குகள் ஓடலாம். அதை சீமான் ஏத்துக்கொள்ளணும். அதே மாதிரி அதிமுக அதற்கு ஏற்றுக்கொள்ளணும். எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தர் போறதுனால பெரிய ஆட்சி மாற்றம்லாம் ஏற்பட்டு போறது கிடையாது. அப்ப அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். சீமானவர்கள் நெடுங்காலமா உழைச்சிட்டு இருக்காரு, கத்திக்கிட்டே இருக்காரு. மக்களுக்குமே அவர் மேல ஒரு ஒரு பார்வை இருக்கின்றது. அது பெரிய தப்புல தான் நினைக்கிறேன். சீமானவர்கள் தாராளமா இறக்கி விடுறது தப்புல தான் நினைக்கிறேன். மிக்க நன்றி சார்.